பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர். வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. என் கைகாலெல்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. சாதி வெறி சங்கி இயக்குனரான பிரவீன் காந்தி பாருங்க, சாதியை வச்சு படம் எடுக்கிற பா ரஞ்சித் வெற்றிமாறனும் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்த பின்னாடி தாங்க தமிழ் சினிமாவே தளர்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பேசுனதாங்க சோசியல் மீடியால பயங்கர வைரலே. இனியாது தமிழ் சினிமா தளர்ச்சி கிளர்ச்சி நரம்பு தளர்ச்சின்னு பேசிட்டு இருக்காருன்னு பிடிச்ச ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம வெற்றிமாறன் ஒரு சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காரு. என்னங்க அது சாதி இல்லைன்னு சொல்றாங்களா? இந்தியாவில் சாதி இருக்கு, தமிழ்நாட்டில் சாதி இருக்கு, சாதி இல்லைன்னு சொல்றாங்களா? அப்ப எங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமான கேள்வி வேற கேட்டுட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம ரஞ்சித் இருக்காருலாங்க, பா ரஞ்சித் கிடையாது, கொங்கு ரஞ்சித். அந்த கொங்கு ரஞ்சித் என்ன பண்றாரு, குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாடின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. பச்சை கலர் சட்டை போட்டு தாங்க சுத்துவாரு, கேட்டா சாதி குறியிடும்பாரு. அந்த பச்சை கலர் சட்டையை போட்டுக்கிட்டு தான் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தோடைய ஒரு இசை வெட்டி விழா நடந்திருக்குது. அந்த விழால தான் அங்க தமிழ் சினிமாவில் சாதியை வச்சு படம் எடுத்து இப்போ ஃபீல்டோட பிடிக்கிறாங்க பல டைரக்டரு, ஸ்டண்ட் கலைஞர்கள் பூரா அந்த வேலையில் ஒன்று கூடி இருக்கிறாங்க. எல்லாருமே அங்கே தான் வந்துருக்குறாங்க. ஒன்று கூட்டிட்டு ஒரே அடியா பாருங்க பா ரஞ்சித்தையும் வெற்றிமாறனையும் திட்டுறது. இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம ஜாதிய கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு பேசுன பேச்செல்லாம் இருக்குல்ல, வேறு லெவல் பேச்சுங்க. அங்கே தான் ஃபீல்ட் அவுட் ஆன நம்ம சங்கி டைரக்டர் ஆன பிரவீன் காந்தி பாருங்க சாதியை வச்சு படம் எடுக்கக்கூடாதுங்க, படத்தில் சாதியை சொல்லவே கூடாதுங்க, பாருங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், ஒன்னா படமா செஞ்சு நடிக்கணும், நம்மள சாதி இருக்கா அப்படின்னு ஒரு கூவுக்கு விட்டு. இன்னொரு பக்கம் பாருங்க ரஞ்சித் இருக்காருல்ல, கொங்கு ரஞ்சித், அவரும் சாதியை வச்சுதாங்க படம் எடுத்திருக்காரு. பட் ஆனால் அது விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படங்க. வெற்றிமாறன் பா ரஞ்சித் மாதிரி சாதி சண்டையை தூண்டி விடுற படம் கிடையாது அப்படின்னு டிஃபரெண்டா அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்துன்னு மாத்தி மாத்தி குத்துறாருன்னு வச்சுக்கிறேன். அந்த ஆள் என்ன சொன்ன? சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். ஏன் சொன்ன? அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்க வேண்டும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. அதுலயும் குறிப்பா அவர் பேசுற பல விஷயங்களும் பாஜக சங்கிகளே தோத்து போற அளவுக்கு ஒரு ரியல் சங்கியா மாதிரி நிக்கிறாப்ல. அதாவது பாருங்க, பார்ப்பனியம் இங்க இருக்க பெரும்பான்மை மக்கள் என்னன்னு சொல்லுது, சூத்திரன்னு சொல்லுது, சூத்திர பெயர்லன்னு திட்டுது. அதை நம்ம பெருமையா சொல்றாப்ல. ஏங்க சூத்திரன்னா இழிவு நினைக்கிறீங்களா? சூத்திரன்னா பெருமைங்க. நம்மலாம் அப்ப முன்னாடி காலகட்டத்தில் பெருமையா வாழ்ந்து இருந்தோம், விவசாயம் பண்ணி கால்நடை வச்சுக்கிட்டலாம். இந்த முகலாயர்களோ வெள்ளக்காரன் வந்த பின்னாடி தாங்க நம்ம அடிமையா மாறிட்டோம். சூத்திரனை என்ன இழிவு நினைக்கிறீங்க? சூத்திரன் என்ன தெரியுமாங்க, இறைவனின் சூத்திரத்தை தெரிந்தவன் தாங்க சூத்திரன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான உருட்டை விட்டிருக்காருங்க. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன். அப்ப எப்படிங்க பிராமணன்னு சொல்றேன்னு கேட்டா, அவங்க பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், அதனால பிராமணர்கள் அப்படின்னு வித்தியாசமான விதவிதமான உருட்டுறாப்ல. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன் அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. இந்த உருட்டை பார்க்கவே தெரிஞ்சிருக்கணும். நம்மளால வெறும் சாதி வெறுமனே கிடையாது, சங்கி டைரக்டர் அதெல்லாம் உத்தர குத்திட்டு போயிடுறாரு. அதுக்கு இடையில நம்ம கண்ண வர்றாப்புல. கண்ண தெரியுமில்லங்க, பெரியார் சிலையை உடைப்பேன் நீக்குவேன் அப்படின்னு ஸ்ரீரங்கத்திட்ட பேசிட்டு பல்ப் வாங்கி ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தாருலங்க. அப்படி ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தா நம்ம கண்ண இப்ப என்ன பண்றாரு, அவர் மேல பல கேஸ் இருக்குது, அதனால என் மேல பல கேஸ் போட்டு உள்ளத்துல பிளான் பண்றாங்க, குண்டாஸ் வேற போட பாக்குறாங்க, சிக்குவேன்னு நினைக்கிறீங்களாங்க, நான் சிக்கவே மாட்டேன் எஸ்கே பேருன்னு சொல்லி நேர்லயே எஸ்கே போயிருக்காரு. ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு மாட்ட மாட்டேன். ஏன்னா நம்ம பேரரசர் உள்ள போந்து பாருங்க, எப்பவா 1930 எங்க 1940 50 நடந்த ஒரு சாதி பிரச்சனைய இப்ப பேசி பெருசாக்குறாங்க பாருங்க. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு சுதந்திர போராட்டமா வீரபாட்டையை கட்டவும்னு அதை பேசுங்க, சாதியை பத்திலாம் பேசாதுங்க, அதெல்லாம் மறந்துடணும், மறந்து வாழ்க்கை பார்க்க அப்படின்னு வித்தியாசமான விதவனை விட்டு பேசுறாரு. அதுதான் வெற்றிமாறன் கேட்கிறாரு, இப்ப சாதி இல்லையா, ஏன் இப்ப சாதி பிரச்சனை இல்லையா, எவ்வளவு செய்தி வந்துகிட்டு இருக்குது. நேற்று கூட பாருங்க, ஒருத்தர் முடிவெட்ட முடியல தலித்துங்கிறனால பிரச்சனை நடந்தது. இதெல்லாம் நம்ம கண்ணனுக்கோ பேரரசுக்கோ பிரவீன் காந்திக்கோ கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கேட்கவே கேட்காது. சரி, அதை ஒரு பக்கம் விடுவாங்க, சங்கீத டைரக்டர் பக்கம் சங்கீதம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கொங்கு ரஞ்சித் இருக்காருல, அவர் என்ன பண்ணாரு தெரியுமில்ல, அவரு நாடக காதலுக்கு எதிராக படம் எடுத்திருக்காருங்க. அதனாலதான் நாடக காதலுக்கு எதிராக கூற எல்லா சங்கீத டைரக்டரும் சங்கமமா இருக்கிறாங்க.
அதுல படத்துல வசனம் பாருங்க, அப்பா பேசுறாரு அந்த ட்ரெய்லர்ல, ஏன்பா நீ பிறந்து ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பாக்கு எழுத தேவைப்பட்டுச்சு, காலேஜில் சேர்க்கும் போது அப்பாக்கு எழுத தேவைப்பட்டுச்சு, ஆதாரங்கள் எடுக்கும் போது அப்பாக்கு எழுத தேவைப்பட்டுச்சு, உனக்கு கல்யாணம்னு வரும்போது மட்டும் அப்பாக்கு எழுத தேவைப்படலையாமான ஒரு கதறதை பார்க்க உடனே சாதிரி அப்பாக்கெல்லாம் கண் கலங்குறாங்க அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு. ஏன் 18 வயசு வரைக்கும் தான் நீ கார்டியன், அது வரைக்கும் தான் பொறுப்பு. 18 வயசுக்கு மேலே 21 வயசுக்கு மேலெலாம் வந்துட்டா அவங்க வாழ்க்கை அவங்க தான் சுயமாக நிர்ணயிச்சுக்கணும். தனக்கு யார் வாழ்க்கை துணையாக வரப்போகிறாங்க, தான் என்ன வேலைக்கு போக போகிற, என்ன பண்ண போகிறோம் அவங்க முடிவு தான். மற்றவர்கள் ஒப்பீனியன் கருத்து தான் சொல்லணும். இதெல்லாம் கருத்து சொல்லக்கூட கூடாது. இந்த மாதிரி சாதி வரி பிடிச்சவங்களான்னு வச்சுங்களேன், அதில் எல்லாமே நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு வசனம் வேற. அதில் வேற இவங்க வந்து என்னன்னா தலித்துகளை திட்டுறது இல்லாமல் தலித்துகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க, தலித் உரிமைகள் பேசக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக வன்மத்தை கேட்குற போக்கு இருக்கு. அந்த போக்கை தான் அந்த ட்ரெய்லருக்குள்ளேயும் காட்டியிருக்காருங்க. தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு நம்மளாம் யாரு மாட்டுக்கறி திங்கிற பயலுகளா, நம்மக்கிட்டலாம் பொண்ணுங்க வருவாங்க தெரியுமா, அது இதுன்னு போட்டு வசனம்லாம் வச்சுக்கிட்டு, அதையும் குறிப்பா பாருங்க, நம்ம வந்து மண்ணுல விவசாயம் பண்றவங்ககிட்ட விவசாயம் கிடையாதான், பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணாலும் விவசாயம் தானே ஒரு வசனம்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் எப்படி சென்சார்ல விட்டு வச்சிருக்காங்க, தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இவங்க எல்லாம் ஊருக்குள்ள வச்சுட்டு இருந்தா உங்க எத்தனை சாதிகளை வரத்து உருவாக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிப்பா, இந்த கொங்கு ரஞ்சித் படம் எடுக்கிறாருன்னா அவ்வளவு உத்தமரா இருப்பாரு அவரு அப்படின்னு கேட்டா, அவரே நாடகாதல் பண்ணி வந்த கோஷ்டி தான். கேரளால வினிராமன் ஒரு பொண்ணு நாடகாதல் பண்ணி கூட்டு வந்துவிட்டு ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு அவளை நாடகாதல் பண்ணி அருமா நித்யானந்தா சிசின்னு ஒரு பொண்ணோட போனாப்ல, அந்த பொண்ணு இவரே ஏமாத்திருச்சு. நம்ம என்ன பண்ணார், ஆஹா கடைசியா வந்ததும் போச்சு போனதும் போச்சு, கடைசியா அடிச்சு வினிராமன் கிட்டே ஒட்டிக்கிட்டாப்ல. இப்படி நாடகாதல் பண்ணி வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கிற நம்ம கொங்கு ரஞ்சித் நாடகாதலை பத்திலாம் பேசலாமாங்க? சரியா? அதில் வேற பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டுன்னு இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் அவர் ஒரு போட்டோ பயங்கர வைரடு. தம்பி கொங்கு ரஞ்சித்து தான் நீங்கள் சொன்ன நாடகாதலான்னு முடிச்சு அதையும் முடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு கன்றாவியான படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, பேரு கவுண்டம்பாளையமா. ஜாதி பேர் வச்சுட்டு தான் படம் எடுக்கிறேன், உள்ள ஜாதி தான் படமாவே இருக்குது. முழுக்க முழுக்க பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணி இவங்க மத்தியில் அப்படி பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. இவங்க கூடலாம் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள்லாம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் போல இருக்கு. இல்லை எப்போ மேலும் சங்கம் பிடிச்சி கடிச்சு வச்சுற அளவுக்கு இதாக ரேஞ்சுக்கு தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம். இந்த ரேஞ்சுக்கு இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்ஐ சார் வாங்க சார் ஒரே பைத்தியெல்லாம் சுற்றிட்டு இருக்கு சார்னு சொல்ற மாதிரி ஒரேடியாக போனால் மொதல் முடிச்சிடலாம் மெடல் ஆஸ்பத்திரிக்கு, அப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு பாருங்க சாதி கூடாதுங்க, ஆனால் நாங்கள் மட்டும் தாங்க ஜாதி பேசுவோம். அப்போல்லாம் சின்ன கவுண்டர் தேர்மன் மாதிரி நாடு செழிப்பாக இருந்துச்சு தெரியுமாங்க, அப்போல்லாம் நாங்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க. இப்போ பாருங்க என்னென்னமோ படம் எடுக்கிறாங்க, அசுரன்கிறாங்க, என்னென்னமோ கபாலிங்கிற இதெல்லாம் நல்லா இருக்காங்க. எதுக்குங்க இந்த மாதிரிலாம் சாதியெல்லாம் தூண்டிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் சாதி வரி பேசுகிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு சமூகம் எல்லாம். அவங்க சாதி எதுக்கும் போது அது சரிப்பட்டு வராதுங்க. அதை தான் சொல்கிறாரு, நசுக்கப்பட்ட புதுசு கூட நீங்கள் சொல்கிறீங்களானே நம்ம கண்ணவரும் கூவுறாரு. அதான் முடிச்சு நங்குன்னு ஜெயிலில் வச்சு நசுக்குனாங்கல்ல பெரியாரை பற்றி பேசுறதுக்கு, அதுலேருந்து கூட நசுக்குனாதான் நம்மளால பெரியப்பட்டு வர்றாருன்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் இது எல்லாமே காமெடி பீஸுங்க. வண்டியில இருங்க சார் பேசிட்டே போடலான்னு சொல்கிற கோஷ்டிங்க, அதுங்க பேசி சோசியல் மீடியாவில் படி வாங்கிட்டு கிடக்குங்க.